ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மீண்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணும் அப்படின்ற மாரி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடியே பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி போதாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சதால் மீண்டும் ஒரு தள்ளுபடி அறிவிச்சிருந்தாங்க, கூடுதல் அமௌண்ட்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கூடுதலாக தள்ளுபடி பண்ணி ஒரு உத்தரவை தமிழக முதல்வர்கள் கொடுத்துருக்காரு. என்னமான அறிவிப்பு அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் 75,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% முழுமையாக தள்ளுபடி பண்ணுறாங்க. அதாவது ரூபாயிலேருந்து 75,000 வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தள்ளுபடி. இதுவே நீங்கள் 1,00,000 வரை கடன் வாங்கினால் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1,00,000 வரைக்கும் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 வரை உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 1,00,000க்கு மேலாக பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 110 விதியின் கீழ் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ரூபாய் 50,000 பயிர்க்கடன் தள்ளுபடி இப்போ 75,000 முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி அமைச்சிருக்காருங்க. அதுதான் அப்டேட். அதேமாரி நீங்கள் 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்ற மாரி 110 விதியின் கீழ் இந்த ஒரு அறிவிப்பை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 75,000 பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணாங்க. இப்பயும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி 75,000க்கு மேலே பயிர்க்கடன்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க. பட் இப்போ 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரையிலான பயிர்க்கடன்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 1,00,000க்கு மேலே பயிர்க்கடன்களுக்கு 35,000 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முழுமையாக தள்ளுபடி பண்ணுறாங்க. 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட்லேருந்து 75,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க. 1,00,000க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு 110 விதியின் கீழ் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ யாருக்கெல்லாம் இதில் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000க்குள்ளார பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 35,000 தள்ளுபடி சொன்னாங்க. பட் இப்போ 75,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் கூடுதலாக உங்களுக்கு சேர்த்துருக்காங்க தள்ளுபடி. பட் நீங்கள் 1,00,000க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அதே அமௌண்ட்டு தான். அதனால் 1,00,000 வாங்கியிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. 110 விதியின் கீழ் அப்டேட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தமிழக முதல்வர்கள். இதுக்கான ஜிஓலையுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஜிஓ காப்பி வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். நீங்கள் கூட்டுறவு வங்கியில் எத்தனை லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தள்ளுபடி வருமா இல்லையா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.